ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலும் கூட நாங்கள் காயினை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த நாளிலும் மீண்டும் காயினுடைய அடுத்த நடவடிக்கைகளை, அடுத்த கிரியைகளை குறித்து நாம் வேத வசனத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அவனுக்கு எரிச்சல் உண்டானது என்று சொல்லி. அடுத்து நாங்கள் பார்த்தோம், அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்பதை குறித்து, காரணம் என்ன என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே பார்த்தோம். ஆக அதனுடைய விளைவு இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. காயின் தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அங்கே ஆபேலை கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு பிரதான காரணம் என்ன? அவன் இருதயத்தில் தேவனுக்கு அவன் முழுமையான இடத்தை கொடுக்காததுதான். தேவனுக்கு இருதயம் முழுமையாய் கொடுக்கப்படாத இடம், தேவனுக்கு அங்கே முழுமையான கனத்தை, மகிமையை, ஆராதனையை கொடுக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவன் பிறருக்கு தீமை செய்கிறவனாக, தன் உடன் சகோதரனையே கொலை செய்யும் அளவுக்கு அவன் கொடூரனாக அவன் மாறுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காயினின் வாழ்க்கை இந்த இடத்திலிருந்து மிகவும் மோசமான நிலைக்கு மாற்றப்படுகிறது. தேவ சமூகத்தை விட்டு பிரிவதற்கும், தேவனுடைய உறவிலிருந்து மிகவும் தூரத்திலே போவதற்கும் இது காரணமாக இருக்கிறது. ஆக நாம் நம் தேவனை இருதயபூர்வமாக நேசிப்போம் என்று சொன்னால், நம் சகோதரனையும் இருதயபூர்வமாக நேசிக்கிறவர்களாக இருப்போம். அங்கு காயின் தேவனை இருதயபூர்வமாய் நேசிக்கவில்லை, தன் உடன் சகோதரனையும் அவன் நேசிக்கவில்லை. மாறாக தன் உடன் சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு அந்த இருதயம் கொடூரமாக மாறியது. ஆக நாம் தேவனின் இருதயத்தோடு நேசிப்போம், நம் சகோதரனோடு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே அப்படியாய் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.